வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா கார் பேட்டரி. இந்த கார் பேட்டரியை நம்ம இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்படின்னு நம்ம தெரியல பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெல் சிம்பல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் வேணும். இது கார் பில்லை கனெக்ட் பண்ணக்கூடிய கனெக்டரு. ஏன்னா இன்வெர்ட்டர் பேட்டரியில் வேறு மாதிரியாக இருக்கும். இந்த டெர்மினல் பார்த்திங்கன்னா வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ இதில் கனெக்ட் பண்ணணும்னா நமக்கு இந்த கனெக்டர் இருந்தால் தான் நம்ம இன்வெர்ட்டரை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு ப்ளஸ் மைனஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த டெர்மினலில் நம்ம கனெக்ட் பண்ணிடணும். போல்ட்டை லூஸ் பண்ணிவிட்டு மைனஸாக கொடுத்துருங்க. அதாவது இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய மைனஸ் இதில் கொடுத்துருங்க. இதெல்லாம் இன்புட் ஆகுது. இன்வெர்ட்டரில் பவர் சப்ளை போகக்கூடியது இது, நம்ம பேட்டரியிலேருந்து போகக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒயரு உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கும். அதை இந்த ப்ளஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார் பேட்டரி ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா 80Ah பேட்டரி. இது பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக கனெக்ட் ஆகிடுச்சு. கீழே பார்த்திங்கனாலும் தெரியும், இது கார் பேட்டரி, இன்வெர்ட்டர் பேட்டரி கிடையாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இன்வெர்ட்டர் பேட்டரி இப்படி இருக்காது. டெர்மினல் பார்த்திங்கன்னா இப்படி இருக்காது. இப்போ நம்ம கனெக்ட் பண்ண பிறகு சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, பவர் கேபிள் ஆன் பண்ணியாச்சு. இது மெயினில் இப்போ ஆனில் இருக்குது. ஸோ இன்வெர்ட்டர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இன்வெர்ட்டர் ஒர்க் ஆகுது. இப்போ லைன் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இன்வெர்ட்டர் பேட்டரியில் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ பேட்டரி வீணாக போயிடுச்சு. ஸோ இப்போ காரில் உள்ள பேட்டரி பார்த்திங்கன்னா கார் அடிக்கடி எடுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் நம்ம இந்த பேட்டரி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா காரில் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா பேட்டரி சீக்கிரத்தில் ஃபால்ட் ஆகிடும். உங்களுக்கு சார்ஜ் இறங்க ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்லேயே இந்த பேட்டரியை நம்ம எப்போ கார் எடுக்கிறோமோ அப்போ நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அது வரைக்கும் நம்ம இன்வெர்ட்டரில் நம்ம வீட்டு யூஸுக்கே பயன்படுத்திக்க முடியும். இது பார்த்திங்கன்னா 80Ah பேட்டரி இது. ஸோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு ஆன் ஆகுது. ஏன்னா நம்ம காரில் நம்ம காரை யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேட்டரி தான் டவுன் ஆகும். ஸோ இதே போல் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.